அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் 51, இஸ்லாத்தின் அடிப்படைகள் என்ற தொடரில் பாகம் 3. இது இஸ்லாத்தின் அடிப்படைகளில் பாடம் 15. நாம் எதை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி பல பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதில் இன்னும் சரியான ஒரு தெளிவு இல்லை. அதனால் முன்னோர்களின் நடைமுறைகளை மார்க்கமாக பின்பற்றலாமா என்று கேட்பவர்களுக்கு அல்லாவின் வகி செய்தியான திருமறை குர்ஆன் மற்றும் நபி அவர்களின் வழிமுறையான நபிமொழிகள் ஆகிய இரண்டை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நேரடியான பொருள். இந்த இரண்டிற்கும் மாற்றமாக முன்னோர்களின் வழிமுறைகளை மார்க்கமாக கருதி பின்பற்றுவது கூடாது. இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ் அருளியதை நோக்கியும் இந்த தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கியும் வாருங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், எங்கள் முன்னோர்களை நாங்கள் எதில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று கூறுகிறார்கள். அவர்களின் முன்னோர்கள் எதையும் அறியாமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா என்ற கேள்விக்குறியோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 104வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நம்ம முன்னோர்களுடைய லட்சணம் தான் தெரியுதே, என்ன எப்படி அவங்க வாழ்ந்தாங்கன்னு. அதனால் முன்னோர்களை காரணம் காட்டக்கூடாது. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் முகங்கள் நரகில் போட்டு புரட்டப்படும் போது மறுமையில், அந்த நாளில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா, இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா என்றும் கூறுவார்கள். மேலும் எதற்காக என்று அவர்களே சொல்கிறார்கள். எங்கள் இறைவா, நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் எங்களுடைய மௌலவிமார்களுக்கும் எங்களுடைய சேக்குமார்களுக்கும் நாங்கள் வழிபட்டோம், செவிமடுத்தோம், அவர்கள் எங்களை கெடுத்து விட்டார்கள், வழி கெடுத்து விட்டார்கள் என்றும் கூறுவார்கள். மேலும் எங்கள் இறைவா, அவர்களுக்கு நீ 2 மடங்கு வேதனை தருவாயாக, அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு சபிப்பாயாக என்றும் கூறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 33வது அத்தியாயம் 66, 67, 68 ஆகிய ஹதீஸ்களில் குர்ஆன் வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இவைகளில் மிக கவனமாக இருந்து நம்ம செயல்பட வேண்டும்.